எஸ்ஐ எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த இயற்பியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த பிவிக்யூவில் பார்த்தீங்கன்னா டச் பண்ண மாதிரி இருக்கும். 2 கொஸ்டின்ஸ். அதில் ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்பாங்க, மின்காந்த அலைகள். இன்னொன்று என்னென்னா அந்த ஃபீஸோயருடைய கேரக்டர். ஏன்னா இப்போ மின்காந்த அலைகள்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு பேசிக்காக பார்த்திங்கும்போது சூரியனிலிருந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு வரக்கூடியது. அப்போ சூரியனில் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா அட்மாஸ்பியர் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா வேக்கம் தான், ஏன்னா இருக்காது. ஆனால் இந்த வேக்கம் இதான் வேக்கம்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் இங்கே இருந்து நமக்கு என்னென்னா இந்த ரேஸ் வந்து என்னென்னா எர்த்துக்கு வந்து ரீச் ஆகும். இப்படி ரீச் ஆகக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் அப்படிம்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது மின்காந்த அலைகள்பாங்க. அப்போ மின்காந்த அலைகள் இந்த இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு வேக்கம்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு அதை கடத்தணும்னு வச்சிங்கன்னா இதை ஊடகம் தேவைப்படும். இப்போ வந்து ஒரு கம்பி இருக்குது, கம்பியை போய் ஒரு தீயில் கொண்டு வச்சுட்டே இருக்கீங்கன்னா அந்த கம்பி வழியாக அங்கேருந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கைக்கு வரும். ஆனால் இங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் மீடியா, அதான் முக்கியம், வித்தவுட் மீடியா. ஆனால் அங்கே இருக்கிற ரேஸ் வந்து பூமியில் வந்து ரீச் ஆகுது. அதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ்பாங்க. இதில் கான்செப்ட்லாம் கேட்க மாட்டாங்க. மொத்தம் 7 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் இருக்குது. அதை வந்து நம்ம கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போ 7ன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நமக்கு 7 கதிரை ஃபஸ்ட்டு ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். காமா கதிர், எக்ஸ் கதிர், யூவி ரேஸ், ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா விசிபிள் ரேஸ், அப்புறம் இன்ஃப்ராரெட் அகச்சிவப்பு கதிர், மைக்ரோ ரேஸ், ரேடியோ வேவ்ஸ். 7 கதிர் இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா விசிபிள்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளிகள், இதுதான் என்னென்னா விப்ஜிஆர். 7 கலர் பார்க்க போகிறோம், அது விப்ஜிஆர். இப்போ ரெட்டுங்கிறது நமக்கு தெரியும். இந்த வாகனத்துலலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வைக்கிற காரணம் என்னன்னா வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், கண்ணில் டக்குன்னு ரீச் ஆகும். அப்போ ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகம், இதுக்கு வேவ் லென்த் என்னென்னா கம்மி. அப்போ வேவ் லென்த்து இந்த சைடு போக 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 வேவ் லென்த் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த சைடு போக போக வேவ் லென்த் என்னதாவது கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதில் வேவ் லென்த் அதிகம்னு கேட்பாங்க. கீழ் கொடுக்கப்பட்டவரை எதில் வேவ் லென்த் அதிகம்னு பார்க்கும்போது இது கடைசியாக இருக்கக்கூடியது. ஆக்சுவலி இது ரேடியோ தான், ஆனால் நம்ம ரெட்டுங்கிற ஒரு இதுக்காண்டி ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அப்போது வேவ் லென்த்து அதிகம், வேவ் லென்த்னா அலைநீளம் லாம்டா அதிகம். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண் வந்து என்னதுன்னா கம்மியாக இருக்கும். இப்போ அந்த ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம இது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 7 கதிர் மின்காந்த அலைகள், 7 அலைகள். அதில் வந்து காமா, இதுக்கு வந்து வேவ் லென்த் கம்மி, அங்கே வேவ் லென்த் அதிகம், இதில் வேவ் லென்த் கம்மி. வேவ் லென்த் கம்மினா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். வேவ் லென்த்னா என்னன்னா லாம்டா. என்ன இப்போ ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சினா இந்த மாதிரி இருக்கும். ஹைட்டுங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆயிரும். இது ஹைட்டு இப்போ குறையுதுன்னு வச்சுருங்களேன், இது வேவ் லென்த் ஆயிரும். அப்போ ஹைட்டு கூடிச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், ஹைட்டு குறைஞ்சா நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணால் இந்த 7 கதிர்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து காமா கதிர். ஏன்னா இது வந்து வேவ் லென்த் கம்மி, ஃப்ரீக்வன்சி அதிகம். இப்போ கீழ் கொடுக்கப்பட்ட வகையில் ஃப்ரீக்வன்சி எது அதிகம்னு கேட்டிங்கன்னா காமா கதிர். ஃப்ரீக்வன்சி ஆப்ஷனில் காமா கதிர் ஆப்ஷனில் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ் கதிர் போடணும், அதுவும் இல்லைன்னா யூவி போடணும். அதுதான் இந்த ஆர்டர் ஞாபகம் வைக்கணும். ஆர்டர் எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு காமான்னு ஒரு கீரோன்னு வச்சுக்கிடுவோம். காமான்னு ஒரு கீரோனாவே கிளாஸ் போட்டிருப்பாங்க, எக்ஸ்ரே கண்ணாடி போட்டிருக்கான்னு வச்சுருவோம். அப்போ ஒரு கீரோ இருக்காரு, காமான்னு ஒரு கீரோ இருக்காரு, அவர் வந்து எக்ஸ்ரே கிளாஸ் போட்டிருக்காரு. அப்போ வந்து காமா முடிஞ்ச உடனே நமக்கு என்ன வரணும், எக்ஸ்ரே வரணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா யூவி ரேஸ் வழியா கலர் பார்க்குறாரு. ஏன்னா 7 கலர் தானே, அப்போ யூவி ரேஸ் மூலமாக கலர் பார்க்குறாரு. அப்போ நல்லா ஞாபகம், ஃபஸ்ட்டு கீரோ இருக்காரு, கீரோங்கிறவர் காமாங்கிறவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ரே கண்ணாடி போட்டு கலர் பார்க்குறாரு. கலர் தெளிவாக பார்க்குறாங்க, யூவி ரேஸ் மூலமாக பார்க்குறாரு. அவர் என்ன கலர் நினைக்கிறன்னா அகச்சிவப்பு கலர்னு பார்க்குறாரு. அகச்சிவப்பு கதிர்ங்காரு, ஐஆருங்கிறது பார்க்காரு. ஆனால் அது என்னென்னா எம்ஆர்ன்னு இருக்கு. அப்போ ஐஆர் எம்ஆர்னு வச்சுருங்க. இது அகச்சிவப்பு கதிர், இது மைக்ரோ, இது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரேடியோ கதிர். இப்போ ஆர்டர் ஞாபகம் வச்சுருங்க. காமான்னு ஒரு கீரோ இருக்கான், கண்ணாடி போட்டிருக்கான், யூவி ரேஸ் மூலமாக கலர் பார்க்காரு, அகச்சிவப்பு கதிர்னு பார்க்காரு. அது என்ன கலராக இருக்குன்னா எம்ஆர்.
ஏன்னா ஐஆர்ன்னு இருக்குது என்னதான் இருக்குது, எம்ஆர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 7 ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அங்கேருந்து இங்கே வர 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 வேவ் லென்த் கூட்டிகிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்கே போக 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 ஃப்ரீக்வன்சி கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ ஞாபகம் வச்சுக்கிடுங்க, வேவ் லென்த் அதிகமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் எதுனா ரேடியோ. ரேடியோ ஆப்ஷன் இல்லைன்னா மைக்ரோ போடணும். இப்போ இந்த ஆர்டரே கேட்கலாம், வரிசைப்படுத்துக்குன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அந்த கோடோடு வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். இது ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொரு கொஸ்டின் நமக்கு என்ன கேட்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் ஒயருடைய கேரக்டர் கேட்காங்க. ஃபீஸ் ஒயருடைய கேரக்டர். இந்த ஃபீஸ் ஒயர் எதனால் ஆனது அப்படின்னா, நமக்கு லெட்டும் டின்னும். லெட்டு வந்து 37%, டின்னு வந்து 63%. காரியமும் ஈயமும், தமிழில் பார்த்தீங்கன்னா காரியம் ஈயம். இந்த ஃபீஸ் ஒயருடைய கேரக்டர், ஃபீஸ் ஒயர் எதனால் ஆனதும்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஒயர் வந்து லெட்டு நின்று தான் ஆயிருக்கணும், லெட்டு நின்றில் தான் போட்டிருக்கணும். இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு காம்பவுண்ட் வீட்டில் வாடகை இருக்கும், ஒரு 6 வீட்டில் வாடகை இருக்கும். ஒரு வீட்டில் ஃபீஸ் போயிட்டுன்னு வச்சுங்களேன், அந்த ஃபீஸ் கேரியர் நம்ம தொட்டு பார்த்தா ஒன்று மட்டும் சூடாக இருக்கும், அதை மட்டும் உருவி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் போயிருக்கும். ஃபீஸ் பேருக்குன்னா அந்த ஃபீஸ் ஒயருடைய கேரக்டர் என்னன்னு கேட்பாங்க. இது வந்து ஃபீஸ் ஒயர் எதனால் ஆனதுன்னு பார்க்குறோம். இதே ஃபீஸ் ஒயருடைய கேரக்டர் கேட்பாங்க. அதான் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்கான், குழப்பமான ஒரு இது. அது என்ன கேட்டீங்கன்னா, ஹை ரெசிடென்ஸ், லோ மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் வந்து லோவா இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் வந்து லோவா இருக்கும். இதான் அந்த கேரக்டர். அப்போ வந்து ஒரு வோல்டேஜ் அதிகமாக உங்கள் வீட்டுக்கு மின்சாரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு தடை ஏற்படணும். எப்படி ஏற்படணும்? அதிக தடையாக இருக்கணும், டக்குன்னு விட்டுறணும். டக்குன்னு விடணும்னா அந்த வயருடைய கேரக்டர் எப்படின்னா, மெல்டிங் லோவாக இருக்கும். சின்ன ஹீட் வந்தாலும் அது மெல்ட் ஆயிடும். அப்போ மெல்டிங் பாயிண்ட் வந்து லோவாக இருக்கணும், ரெசிடென்ஸு கையாக இருக்கணும். நாங்கள் இப்போ இதை ஞாபகம் வச்சது எப்படி ஞாபகம் வச்சேன்னு கேட்டிங்கன்னா, பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா கீரான்னு ஒரு நடிகை உண்டு. அதில் வந்து ஹச்சை பெருசாக போட்டணும், இஇ சிறுசாக போட்டணும், ஆறு பெருசாக போட்டணும், ஏ சிறுசாக போட்டணும். இவங்க வந்து எம்எல் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் வச்சுக்கிடணும். அப்போ ஹீரா, ஏன்னா ஹீரானா ஹை ரெசிடென்ஸு, மெல்டிங் பாயிண்ட் வந்து லோ. இந்த ஏன்னா ஆப்ஷன் குழப்பமா வைப்பான். ஆப்ஷன் எப்படி வைப்பாங்க கேட்டீங்கன்னா, அது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹை ரெசிடென்ஸ் மின் தடை, ஏன்னா மெல்டிங் பாயிண்ட் ஹை இப்படி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ரெசிடென்ஸ், மெல்டிங் பாயிண்ட் லோ. அடுத்தது லோ ரெசிடென்ஸ், ஹை மெல்டிங் பாயிண்ட். இப்படி வைக்கும்போது 4 ஆப்ஷன் பார்க்கணும், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்போ இந்த கோடோட வச்சுக்கணும். கீரான்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க எம்எல் முடிச்சிருக்காங்க, ஹை ரெசிடென்ஸ், மெல்டிங் பாயிண்ட் என்னது லோ. இந்த கொஸ்டின் நமக்கு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை நம்ம வந்து என்ன செய்யறோம் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இதை விட முக்கியம் என்னன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ், மின்காந்த அலைகள். ஏன்னா இந்த மின்காந்த அலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கேரக்டர் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பார்த்துக்கிறோம் அவ்வளோதான். நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ், நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஏன்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ்க்கு ஊடகம் தேவை, இதுக்கு ஊடகம் தேவை இல்லை. அதான் மீனிங், வித்தவுட் மீடியா. எக்ஸாம்பிள் சன்லைட்டு, எங்கேயோ இருக்கிற சன்லைட்டு பூமிக்கு வருது, இடையில மீடியாவே கிடையாது, ஆனால் பூமியிலேருந்து ரீச் ஆகுது. ஏன்னா இதனுடைய ஸ்பீடு என்ன கேட்டிங்கன்னா, லைட்டுடைய ஸ்பீடு தான். அப்போ லைட்டுடைய ஸ்பீடு என்னன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஏன்னா வந்து அதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது, ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இதுக்கு வந்து மீடியம் தேவையில்லை, அதான் முக்கியம். ஏன்னா மீடியம் வந்து தேவை கிடையாது, இம்பார்ட்டன்ட் வந்து மீடியம் தேவை கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ் கிடையாது, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலையோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலையோ டிஃப்ளெக்ட் ஆகாது, விலகாது, விளக்கம் அடையாது. நீங்கள் உடனே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சொன்ன உடனே எலக்ட்ரிக்கில் விளக்கம் அடையும், மேக்னெட்டிக்கில் விளக்கம் அடையும், அப்படி கிடையாது. இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. உங்களுக்கு அந்த இதுதான் கேட்பாங்க. இது ஒரு லைட்டு மாதிரி போகிறனால லீனியராகவும் போகும். இப்போ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இங்கேருந்து நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா காமான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான்னா எக்ஸ்ரே கண்ணாடி போட்டிருக்கான். அதில் யூவி ரேஸ் மூலமாக என்ன பண்ணுறான்னா கலர் பார்க்குறான். விப்ஜிஆர், VIBGYR, விசிபிள் லைட், கலர் பார்க்குறான். அவன் என்ன நினச்சி பார்க்கான்னா இன்ஃப்ராரெட்னு பார்க்குறான், என்ன IRன்னு பார்க்குறான். ஆனால் அது என்ன MRன்னு ஆயிட்டு. அப்போ மைக்ரோ ரேடியோஸ். அந்த இதை பாருங்கள், இதில் பாருங்கள் ஃப்ரீக்வன்சி பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். ஃப்ரீக்வன்சி இப்படி இருக்கா, இதில் ஃப்ரீக்வன்சி அதை விட கம்மியாகுதா, இதில் ஃப்ரீக்வன்சி பாருங்கள் இதாகுதா, இதில் பாருங்கள் இந்த வேவ் லென்த் பெருசாகிட்டு பாருங்கள். வேவ் லென்த்துங்கிறது இங்கே சிறுசாக இருக்குது,
அப்போ அங்கே போக 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 வேவ் லென்த் கூடுது. அப்போ கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். வேவ் லென்த் அதிகம் என்னன்னு கேட்டோம்னா ரேடியோ இல்லைன்னா மைக்ரோ இல்லைன்னா இன்ஃப்ராரெட்டு இல்லைன்னா விசிபிள். இதே ஃப்ரீக்வன்சி அதிகம்னா காமா இல்லைன்னா எக்ஸ்ரே இல்லைன்னா யூவி. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடணும். கொஸ்டினை கேட்பான், இதில் யூசேஜ் தான் கேட்பான். அதை நம்ம அடுத்து பார்க்குறோம். காமாரை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது ஊடுருவும் திறன் அதிகமாக இருக்கும். அப்போ ஊடுருவும் திறன் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே கேன்சர் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியாக என்ன செய்யணும், அதை ஊடுருவி அதை கேன்சர் கட்டியை கரைச்சிடும். அதான் அதில் கொடுக்காங்க. யூஸ்ட் இன் ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் டியூமர். ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தெல்லாம் சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கொல்றதுக்கு பயன்படுது. ஊடுருவும் திறன் அதிகம், அதனால் அது பயன்படுது. அடுத்து எக்ஸ்ரே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எலும்பு படம் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரே, அப்போ அந்த கதிர் வந்து உள்ளே போய் எக்ஸ்ரே எலும்பில் பட்டு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ அதை தான் கொடுக்குறாங்க. டிடெக்டிங் ஃப்ராக்சர். ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா போனு, அப்போ அதில் உள்ள குறைகளை பார்க்குறது. யூவி ரேஸ் எதுக்கு பயன்படுது, அந்த பயன்களை இப்போ பார்த்து வச்சுக்கணும். யூவி ரேஸ் எதுக்கு பயன்படுதுன்னா யூஸ்டு டு டெஸ்ட்ராய் ஃபேக்ட்ரியா. நம்ம இந்த ஆர்ஓ வாட்டர்லாம் குடிப்போம் பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் யூவி ரேஸில் மூலமாக ஃபேக்ட்ரியாவை அழிச்சிருக்கோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ ஃபேக்ட்ரியாவை அழிக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் ஸ்டெர்லைசிங், அதாவது சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உள்ள அந்த இதெல்லாம் ஃபேக்ட்ரியாவில் எடுக்கிறாங்க, ஸ்டெர்லைசிங் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்புறம் வந்து அலார்ம், பர்க்லர் அலார்ம், இந்த திருட உள்ளே போயிட்டோன்னா அந்த படத்துலலாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் யூவி ரேஸ் தான் இருக்குது. அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட்லேயும் நமக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா யூவி ரேஸ் தான். விசிபிள் லைட்டு, இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குங்க, காரணம் என்ன, விசிபிள் லைட்டு தான். இல்லை விசிபிள் லைட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான என்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகூல். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அது மட்டும் போதும். அடுத்து அகச்சிவப்பு கதிர், இன்ஃப்ராரெட்டு. ஏன்னா இப்போ வந்து நைட் விசிபிள், இந்த நம்ம பழைய இதில் பார்ப்பாங்க, ஊட்டியில் அந்த பனிமூட்டெல்லாம் இருக்கும்போது அதில் பயன்படுத்தக்கூடிய ரேஸ் வந்து அகச்சிவப்பு கதிர் தான் பயன்படுத்துவாங்க. பிறகு டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்டு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீஹைட்ரேட் பண்ணி அதை வந்து ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பயன்படுது. அப்புறம் க்ரீன் ஹவுஸுக்கு பயன்படுது. அடுத்து மைக்ரோவேவ்ஸ், இது என்னென்னா இந்த ரேடார் சிஸ்டம், இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்த ஸ்பீடை வந்து ரேடார் சிஸ்டம் மூலம் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. மைக்ரோவேவ் ஓவனில் பயன்படுது. அடுத்து ரேடியோ வேவ்ஸ் என்னென்னா டெலிவிஷனில் பயன்படுது, கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் பயன்படுது. என்னென்ன பயன்கள்னு பார்த்து வச்சுடுங்க. அந்த ஆர்டர் தான் நீங்கள் கரெக்டாக படிக்கணும். அப்போ காமா எக்ஸ்ரே கண்ணாடி போட்டிருக்கு, யூவி ரேஸ் மூலமாக கலர் பார்க்குது, ஐஆர் கலர்னு பார்க்காங்க, அது என்ன கலர் ஆகிட்டு, எம்ஆர் கலர் ஆகிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ 7 ரேஸ் வச்சுருக்கோம். அப்புறம் எதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம், எதுக்கு வேவ் லென்த் அதிகம்னு பார்த்துக்கிடணும். அப்போ நமக்கு ஒன்று மட்டும் படிக்கணும், ரெண்டையும் மட்டும் குழப்பிடும். அப்போ நமக்கு வந்து எப்போவுமே ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகம்னு வச்சுருக்கோம். அப்போ இங்கே வந்து ஆறுங்கிறது ரேடியோ தான், ஆனால் அந்த இடத்துல ரெட்டுன்னு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் வேவ் லென்த் அதிகம்னு வச்சுட்டோம். வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ரெண்டுமே பார்த்துக்கிடுங்க. சும்மா ஒரு சின்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை லாஸ்ட் டைம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிடுங்க. என்னென்ன டெஸ்ட் போட்டிங்களோ அதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு போங்க. கான்ஃபிடென்ட்டாக போங்க. கான்ஃபிடென்ட் தான் முக்கியம். லாஸ்ட் டைம் வந்து கான்ஃபிடென்ட் குறைய விட்டுறக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து டைட்டாக ஷெடியூல் போட்டு அந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போனாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.